வணக்கம்டா கைஸ். ஆக்சுவலாக போன வீடியோ ஆர் போட்ட வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹோல்சமாக இருந்து கைஸ். இட் வாஸ் ரியலி ஹோல்சம் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் தட். அண்ட் நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. நான் வீடியோ எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே கீழே ஒரு ட்ரைவ் லிங்கில் தரேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், இந்த கேம் தான் ஆக்சுவலாக பண்ணேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அப்படி நான் யோசிச்சுட்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் நன் அதர் தென் கருப்பு. என்ன மாதிரி படம், என்ன மாதிரி செய்குங்க. ஆக்சுவலாக நான் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே ஹைப்பில் தான் இருந்தேன். ஒரு படத்துக்கு ஹைப் வச்சு அடி வாங்கினாலும் திருப்பி வைக்க தான் தோணுது. இட்ஸ் இன்இவிட்டபிள் கைஸ். என்ன பண்ணுறது? சரி, நானும் ஹைப்லேயே இருந்தேன். சரி என்னடா ஆக போகுதுன்னு பயத்துலேயும் வேறு இருந்தேன். நடுவில் அப்படியே சாயபிங்கெல்லாம் சேர்ந்தோன்னே பாட்டு ஒவ்வொன்றா வருது. காட் மோடு வருது, அந்த ராசைவன் 4 பேர்லாம் கேட்கும்போது ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் அப்புறம் பிடிச்சி லூப்லேயே கேட்டுக்கிட்டு பிளாஸ்டாக இருந்துச்சுங்க. அந்த படம் வரத்துக்கு முன்னாடி இருந்த வைபே தனி. அந்த வைப்பு ட்ரெய்லர் பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி குறைஞ்சிச்சு. அப்புறம் ஆடியோ லான்ச்செல்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லிட்டேன், மச்சி கண்டிப்பாக டிக்கெட்டை போட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் கைஸ். 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 3 3 தாட்டி படம் தியேட்டரில் திருச்சிருச்சுங்க. அதாவது ரிவ்யூன்னு கொடுத்தா நான் 1 மணி நேரம் தனி வீடியோ போடலாம். அதனால் ஓவராலாக படம் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு கைஸ். சரி இதாக்கு எதுக்குடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா, எனக்கு நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு குட்டி கேமே பண்ணலாம் கைஸ். அருமையான ஒரு ஸ்டோரி பாயிண்ட்டு, ஒரு பிளாட்டே இருக்குது. ஒரு வேர்ல்டு செட் ஆகிடுச்சு. ஒரு அமேசிங்கான கேரக்டர், கருப்பு கேரக்டர் இருக்குது. அது வச்சு என்னென்னமோ பண்ணலாம். ஸோ இந்த இதெல்லாம் வச்சுட்டு, இந்த எலமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு கேம் பண்ணலான்னு தோணுச்சு கைஸ். நிறையா போடுறான்டா. இப்போது என்ன கேமு, என்ன பண்ண போகிறேன், அதுக்கு உங்கள் ஹெல்ப்பு எனக்கு எதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு பிளாட்டாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று தாங்க சொல்லணும். இந்த படம் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படங்க. தயவு செய்து விட்டிங்கன்னா போய் பார்த்துருங்க, விட்டுறாதீங்க. அந்த மாதிரி ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரே ஒரு ஸ்டோரி போட்டேன் கைஸ். அதாவது ஒரு வைல்டஸ்ட் ட்ரீமுங்க. ஒரு பெரிய ஹோம் தேட்டர் செட்டப் இருக்கிறதுல பெரிய இன்ச்சு ப்ரொஜெக்டராக வாங்கி, ஹை குவாலிட்டி ப்ரொஜெக்டர் 4K ப்ரொஜெக்டரை வாங்கி, ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டால்பி அட்மாஸோட ஒரு ஸ்பீக்கர் செட்டப் பண்ணி, ஹோம் தேட்டர் செட்டப் பண்ணி, அந்த மெயினாக அந்த ஆம்பியன்ட் லைட்டுங்க. அதாவது பிக்சர் என்ன வருதோ அந்த லைட்டு தான் ரூமுக்கு எரியும். ஸோ ரியாக்டிவ் லைட்டு மாட்டி இந்த படத்தை மீண்டும் பார்க்கணும் கைஸ். நீங்கள் என்னடா இவன் இவ்வளோ பேசுகிறானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு கைஸ். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஃப்ரேமை பாஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், வால்பேப்பர். அடுத்த ஃப்ரேமுக்கு போனீங்கன்னா அது ஒரு வால்பேப்பர். படம் பூரா செதுக்கியிருந்தாங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? சரி கைஸ், இப்போது கேமுக்கு வரும். ஃபஸ்ட்டு கதையாக இந்த இதோட துவக்கம் எங்கே இருந்துன்னா, மெயினாக அந்த இன்டர்மிஷனுங்க. என்ன மாதிரி ரைட்டிங், அந்த கர்ச்சீஃபு சங்கிலியாக மாறுறது, புல்லட்டு குதிரையாக மாறுறதுலாம் எம்மா வேற மாதிரிங்க. ஸோ இந்த 2 சீனை பார்த்துட்டு பண்ணுறோம், இதுக்கு கேம் பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு கைஸ். மெயினாக எனக்கு இந்த ஹார்ஸு ரைடிங் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ நான் ஒரு கேம் பண்ண போகிறேன்னா அதில் இந்த ஹார்ஸ் ஸ்டிமுலேட்டர் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணும் கைஸ். அதுதான் செக்லிஸ்ட் 1. ஓகேவா? செகண்ட், அந்த வேர்ல்டு, அந்த ஒரு கருப்பு ஒரு இடத்துலேருந்து வருவார்ல, ஃபுல் ரெட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த வேர்ல்டு எப்பிக்காக இருந்துச்சு கைஸ். ஓகேவா? அதாவது இப்போது இங்கே தான் அங்கே ஒரு டவுட் இருக்குது. இப்போ என்னென்னா, இது ஒரு காட் பேஸ்டு கேமாக இருக்க போதா? ஸோ வில்லன் எந்த அளவுக்கு பவராக இருக்கணும், இட்ஸ் பிட்வீன் காட் வர்சஸ் காட் கிளாஷாக இருக்க போதா, இல்லை ஒரு ஹியூமனை எதிர்த்து காட் இது பண்ண போகிறாரா? அன்லைக் இது நம்ம பவர் இல்லாமல் பண்ண முடியாது. பவர் இருந்தால் தான் கேம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ என்ன மாதிரி அதை அமைக்கிறது மட்டும்தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி குதிரை ரெடி, தலைவன் ரெடி, கர்ச்சீப்பு சங்கிலியாக மாற்றிடலாம், புல்லட்டை குதிரையாக மாற்றுற ஒரு அனிமேஷன் இருக்கே, அம்மம்மா வேற மாதிரிங்க. இதோட பேரலாக கரெக்டாக ஃப்ரீ ஃபயரில் வேறு குதிரை அப்டேட் விட்டாங்க. நான் சும்மா போய் கிளாஸ் ஸ்குவாட் தான் எப்போது விளாண்டுக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? ஆனால் இப்போ பூரா பிஆர் போயிட்டு குதிரையாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அண்ணன்.
டுக்கு புக்கு டுக்கு 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 டுக்குன்னு வேற மாதிரிங்க. அதுவும் அந்த படத்தோட ஆல்பம் அந்த ஓஎஸ்டி வரட்டும் வேற மாதிரி கைஸ். ஸோ கைஸ், இப்போது பிளான் என்ன அண்ட் ஸ்டோரி என்ன பண்ண போகிறோம் அண்ட் உங்கள் ஹெல்ப்பு எனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தாங்க இருக்க போகுது. ஆக்சுவலாக நான் எப்படின்னா ஒரு கோஸ்ட் ரைடர் ஃபேஸில் இருக்க மாதிரி தான் யோசித்தேன் ஸ்டோரி. ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் இல்லை ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேமாக தான் பிளான் பண்ணியிருக்கேன் கைஸ். ஓகேவா? எனக்கு ஸ்டோரிக்கு அண்டு இது மாடல்ஸ்க்கெல்லாம் ஸ்கெட்ச் கரெக்டாக இருக்குது கைஸ். எனக்கு இந்த கேம் டிமாண்ட்ஸ் அன்ரியல் என்ஜின் கைஸ். ஸோ இங்கே தான் உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவை கைஸ். ஸோ இப்போ இருக்க கண்டிஷனுக்கு என் லேப்டாப்பில் அன்ரியல் என்ஜின் வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கேம் டெவலப்பர்ஸ் ஆர் கேம் என்தூசியாஸ்டிக் யாராச்சும் ஒரு நல்ல லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம். கைஸ், வில் டூ திஸ் ப்ராஜெக்ட் டுகெதர். வில் கிரியேட் அ கருப்பு கேம். இட் வில் பி ஃபன் கைஸ். ஐ எம் ஷுர் இட் வில் பி ஃபன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்கிட்ட டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆர் யாராச்சும் 1-2 பேர் வந்ததுக்கப்புறமே நான் ஃபுல் ப்ளாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதெல்லாம் தான் ஸ்டேஜ், இதெல்லாம் பண்ண போகிறோன்னு ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அண்ட் இந்த கம்யூனிட்டி இந்த ஒரு கேமுக்கு மட்டுமே இல்லாமல் ஒரு தமிழ் கேம் டெவ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும். ஸோ மல்டிபிள் கேம்ஸ் பண்ணலாம், மல்டிபிள் டெவ்ஸ் நடத்தலாம், எக்ஸைட்டிங்காக நிறைய பண்ணலாம் கைஸ். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டிஎம் மீ. அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உடம்பு பார்த்துக்காங்க. போய்.